சின்னத்திரை சீரியல் நடிகையாக கன்னடத்தில் அறிமுகமாகி தமிழில் பிரிவோம் சந்திவோம் என்ற சீரியல் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. இதன் பின் சரவணன் மீனாட்சி சீரியலில் முக்கிய ரோல் நடித்து வந்த ரக்ஷிதா நடிகர் தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணமாகி 8 ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதன் பின் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் வெளிவந்த ரக்ஷிதா தினேஷ் மீது புகார் அளித்து பிரச்சனை செய்தார். பின் தினேஷ் பிக் பாஸ் நிகழ்ச்சி செல்ல இருவர் சம்பந்தமாக விஷயங்கள் பேசும் பொருளாக மாறியது. தன் கணவருடன் சேருவது என்பது நடக்காத ஒன்று என்று கூறும் அளவிற்கு ரக்ஷிதாவின் போக்கு சென்றிருக்கிறது. தன் வேலையில் பிஸியாக இருந்த ரக்ஷிதா இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களும் தனிமை பற்றிய விஷயங்களையும் பகிர்ந்து வருகிறார். தற்போது 33 வயது எட்டிருக்கும் நடிகர் ரக்ஷிதா புது வீடு ஒன்றை வாங்கியிருப்பதாக ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தார். மேலும் பிக் பாஸ் பிரபலம் ஷிவினுடன் நெருக்கமாக எடுத்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. ரக்ஷிதா பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியலில் இவங்க பிரபலமானாங்க. இந்த பிரபலத்தை தாண்டி தமிழ் சினிமா மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆனும் அப்படின்றது என்னோட கனவு. அதை தாண்டி இவங்க நடித்த சீரியல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சீரியல்லே முடங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே வரவே இல்லைன்றதை விட சீரியலில் ஒன்ஸ் நம்ம கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் கால் ஷீட் கொடுத்துடணும். அந்த கால் ஷீட்டில் இருந்தோம் அப்படின்னா அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சினிமா துறையில் இவங்க ஈடுபாடு இருந்ததுனால அப்போ பீக்கில் இருந்த டைம்லேயும் மொத்த சினிமாவையும் விட்டுட்டு மொத்த சீரியலையும் விட்டுட்டு இவங்க சினிமாவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இவங்க வரும்போது தான் கன்னட சூப்பர் ஸ்டார் அந்த டைமில் பிஸியாக இருக்க டைமில் கூட இவங்களுக்கு ஹீரோயினாக போட்டு கன்னடாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால ஓகே இதுக்கப்புறம் கன்னடாவில் நமக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லி மறுபடியும் தமிழ் படத்துக்கே வந்துட்டாங்க. தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸோட பாலான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு கவர்ச்சி உடையில் ஒரு போஸ்டராக வந்தது. அந்த படத்தில் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நியூஸ் எல்லாம் வெளியாச்சு. இதை தாண்டி தன்னுடைய குடும்ப விஷயங்களில் இவங்க பிரிஞ்சது மிக முக்கியமான காரணம் அவங்க மாமியார் தான் சொல்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை இயல்பாக இருக்கிறதாம். தினேஷ் இவரை காதலித்து திருமணம் பண்ணியிருந்தாலுமே ஒரே குடும்பத்தில் இருந்ததுனால அவங்க மாமியார் தாங்க முடியாமல் இவங்க பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம். அதை தாண்டி சினிமா துறையில் சாதிக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஏற்படுத்தி அதில் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்க சினிமாவில் சாதிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சமீபத்தில் இவங்களோட தொடர்பில் இருக்காங்க, அவங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதை தாண்டி ரக்ஷிதா ஒரு நல்ல நடிகையாகவும் வளம் வருவாங்கன்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுது. இவங்களோட படங்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்களோட இல்லற வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை போகிறதுனால இவங்க அடுத்தடுத்து என்னென்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தான் தெரியும் சொல்லலாம். தினேஷும் இவங்களும் ஒன்றா சேருவாங்களா இல்லையான்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா நடுவில் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போலவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே ரக்ஷிதா தமிழ் சினிமாவுக்கு தேவையா இல்லையா, இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது, இல்லை இவங்க சீரியலில் நடிக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.